ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன் ஆகிடுச்சி. இப்போ போய் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து தான் போகிறேன். அதுக்கு தான் ரெடி ஆகிடுச்சிட்டேன். இப்போ வந்து நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். பாப்பாவோட ஸ்கூல் வந்து பக்கம்தான் இருக்குது. அதனால் நடந்து போகலாம். வரும்போது நம்ம வந்து ஆட்டோவில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து தான் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு வந்து பொறுத்தவரையும் எப்போயுமே வந்து கூட்டமாக ரஷ்ஷாக அப்படி தான் இருக்கும். டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ பாப்பாவோட ஸ்கூல் வந்தாச்சு. இப்போ இதுதான் பாப்பாவோட ஸ்கூலு. வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். நான் உள்ளே வந்து பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு பாப்பாவை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், அந்த அம்மா வந்து நான் வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வெளியே போய் ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஆட்டோ பார்த்துட்ருக்கோம். சரி, பாப்பா வந்து நடந்து கூட்டிகிட்டு போக முடியாது இல்லைங்களா, வெயில் வேறு ஓவராக இருக்கா. அதனால் நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பார்த்துட்டு நாங்கள் ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்கோம். அந்த அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரே ஹாப்பி. எப்போவுமே அவங்க அப்பா தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அந்த அம்மாவை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆஃப் டே அப்படின்றதுனால வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க நான் வந்ததுனால. சரி, வெயிலில் வந்து பாப்பாவை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அந்த அம்மா வந்து இப்போ போகும்போதே வந்து ஸ்நாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து நாங்கள் எங்களோட தெரு முனையிலே சரி இறங்கிக்கலாம், ஆட்டோ விட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா ஸ்கூலில் என்னென்ன நடந்தது அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் ஆட்டோவில். அப்புறமா வந்து கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறமா எங்கள் தெரு முனையிலே வந்து ஆட்டோ அண்ணாவை வந்து இறக்க சொல்லிட்டோம். இந்த அம்மா வேணுன்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அந்த அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் சேர்த்தே வாங்கிக்கிட்டாங்க. இந்த அம்மா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.